ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் தான் இதை பார்த்தவொடனே அட பாவிலா தமிழுக்கு வந்த சோதனையை பாருங்கடான்ற மாதிரி இருக்குது. பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்றாரு. அந்த லெட்டரை வந்துட்டு நம்ம பிரவீன் ராஜ் தான் படிக்கிறாப்புல. உங்களுக்கே தெரியும், நேற்று வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை, அந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை சூப்பராக தொகுத்து வாங்கினார். அதுக்கு உண்மையில் அவருக்கு ஒரு ஹேட்ஸ்ஆஃப் கொடுத்தாகணும். ரொம்ப அழகாக அவருடைய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டணும், அவ்வளோ அழகாக இருந்தது. சரிங்களா? காலையில் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து அனுப்புகிறாரு. அதை படிக்கிறார். இவர் என்னன்னா ஒன்றுமே இல்லை, நேற்று போட்டிருந்துக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் உங்களுக்கு உண்டானது கிடையாது. அதை தயவு செஞ்சு கழட்டி அயன் பண்ணி இல்லை அப்படியேவாவது எடுத்து அந்த ஸ்டோர் ரூமில் வைங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், இவ்வளோதான். உள்ளே ஆடைகளை வைக்கவும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. இவர் ரெண்டுத்தையும் சேர்த்து உள்ளாடைகள்னு படிச்சிட்டார். என்னத்தை சொல்ல, ஏன்பா ஒரு வார்த்தை மாறினா எவ்வளோ விஷயங்கள். உள்ளே ஆடைக்கும் உள்ளாடைக்கும் வித்தியாசம் வேணாமா? அதை சொல்லிவிட்டு ஆன்ட்டு கடைசியில் வந்து படித்து முடிச்சிட்டாராம். ஹே அப்படின்னு கத்துனார். இவர் இங்கே கத்துனோடனே ஜெயிலில் 2 பேர் இருக்காங்க பாருங்க, அராராவும் நம்ம ஆதிரையும். அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஆஹா, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் தான் பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒருவேளை நம்ம பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஜெயிலேருந்து தூக்க சொல்லிட்டாங்களோ, வெளியே வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்களோ சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க. ஏய் பிரவீன் வா அப்படின்ட்டு. அவர் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாரு. ஆனால் சொல்லு, நீ வந்து இந்த மாதிரி கத்தனா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, இதை சொல்ல முடியாது வெளியே. அவர் உள்ளாடன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு? அதை சொல்கிறாரு. இந்த இல்லை நீ ஏதோ மறைக்கிறியான், உள்ளாடையே மறைச்சி போடுறது தானே, என்னையா இது கொடுமையாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் சபரி வந்து சொல்லிட்டாருமா, இந்த மாதிரி சொல்லிட்டாருமா, விடுமா, நீ வேற அதை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிற போல இருக்குன்ற வந்துட்டு அங்கே ஒரு காமெடியாக ஒரு விஷயம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த ஜெயில் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசனில் வந்துட்டு வருது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வருதுன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 வாரத்தில் 2 வாட்டி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் ஒன்றுமே இல்லை, சுத்தம். போன வாரமாக ஏதாவது கொஞ்சம், இந்த வாரம் அந்த ஜெயிலில் இருக்கிறதுக்கு அந்த பெட்ரூம்லேயே அவங்கள 2 பேரும் உட்கார வச்சிருக்கலாம் போடுது. அந்த மாதிரி தான் உட்காந்து ஜாலியாக வந்து பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்காங்க இவங்க அரோராவும் ஆதரையும். என்னத்தான் சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நான் வந்துட்டு அந்த ஜெயில் அப்படின்னோடனே இந்த வாரம் இந்த சீசன் வேற மாதிரி விருத்தமாக இருக்குன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? இதுக்கு இந்த பருத்தி போட்ட குடல்லே இருக்கணும், குடல்லே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோடுதான். மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. யாரெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடுக்காக காத்துட்ருக்கீங்க? வைல்ட் கார்டு வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பாய் நண்பர்களே.